அனைவருக்கும் வணக்கம். வேடநாள் டாக்கீஸ் வழங்கும் உயர்மட்ட செயற்குழு தயாரிப்பில் ஏன் பிறந்தாய் அப்படிங்கிற கதையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கதையை பற்றி சொல்லணும்னா என்னத்தை சொல்கிறது, இந்த கதையில் வர ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு அப்புறம் அவர் படித்த ஸ்கூலில் எல்லா வயசானவங்களாக கூப்பிட்டு வச்சு ஒரு ரீயூனியன் நடத்துகிறார். ரீயூனியன் நடத்துனதுக்கப்புறம் நல்லபடியாக போயிட்டு இருந்த ஃபங்க்ஷனில் அதில் ஒரு 10 பேர் ஃபில்டர் ஆகி அவருக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆயிடுறாங்க. இந்த கதையோட நாயனை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வெளிநாடு வாழ் இந்தியர். ஆளை பார்த்தா அப்படி இருக்க மாட்டார். வெளிநாட்டில் தான் இருந்தேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக காதில் எந்நேரமும் ஏர்பட்ஸு, அது ஆப்பிள் ஏர்பட்ஸை தான் போட்டு திரிவாப்பில். ஐஃபோனை கையிலேயே வச்சு சுற்றிட்டு இருப்பாப்புல. இதையெல்லாம் பார்த்து நம்ம அவர் வெளிநாட்டில் தான் இருந்தார் அப்படின்னு நமக்கு நம்மளே உறுதிப்படுத்திக்கிறணும். என்ன, இப்படி ஒரு கதாநாயகன். இவரை சுற்றி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 10 ஃப்ரெண்ட்ஸும் நல்லவங்களா அப்படின்னு பார்த்தா அவங்கள பற்றி என்ன சொல்ல, அவங்க இவரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். Hello Nawab, how are you? Wish you many more happy birthday to you. So 18 years கழிச்சு இந்த வேடந்தாங்கல் நிகழ்ச்சியில் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதில் உன்னையும் மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஸ்கூல் டேஸில் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் எனக்கு 18 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் இருக்கிற. ஸோ இட்ஸ் அ குட் திங். ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் வேடந்தாங்கல் இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும், ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்ற உன்னோட பர்ஃபெக்ஷன் இஸ் அ குட் திங். பட் சில விஷயங்கள் சில இடங்களில் நம்ம அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது சில இதில் முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக பழகிக்கணும். ஸோ யூ நீட் டு பி ஃபாலோ அட்ஜஸ்ட். பர்ஃபெக்டாக இருக்க முடியாத இடங்களில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் பழகிக்கணும். ஸோ நான் அதுதான் சொல்கிறேன், இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ண கற்றுக்கோ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே டு யூ. பாய். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பசங்க சொல்லியிருந்தாங்க பைட்ஸ் ஒன்று ரெடி பண்ணுறோன்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணேன். ஸோ எப்போதும் போல் நீ லைஃப்பில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு எப்போதுமே உனக்கு மனசுக்கு தோன்ற விஷயத்த நீ பண்ணிகிட்ருக்கிறதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நம்ம மெமரிஸு ஆல்மோஸ்ட்டு ஸ்கூல் மெமரிஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆஃப் நட்பு நம்மளது. ஆல்மோஸ்ட் 25 வருஷத்தை தாண்டிட்டோம். ஸோ அதை இந்த 2 நிமிஷத்தில் எப்படி சொல்கிறதுங்கிறது நேற்றுலேருந்தே ஓடிட்டே இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பழைய விஷயங்கள்லாம் அப்படியே மனசுக்கு வந்துட்டு போச்சு. ஸோ அதில் நம்ம பண்ணாத சேட்டைகளே கிடையாது. ஸ்கூலில் நீ நானும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ டீச்சர்ஸாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும், ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். நிறைய சேட்டைகள், நிறைய பஞ்சாயத்துகள், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அப்பப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம், போட்டு படிச்சிருக்கோம். அதெல்லாம் மறக்க முடியாத நினைவு. மெயினாக நாகராஜ் சார் அவர் கிளாஸில் ஒரு டைமு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போயிட்டோம் அவர் கிளாஸில். ஸோ கூப்பிட்டு வச்சு ஒன்று சொன்னார். ஸோ அதை லைஃப் லாங் மறக்கவே முடியாது. நீ ஒரு கேங்கு, இவன் ஒரு கேங்கு, 2 பேரும் கேங்கில் ஒரு ஆள் அப்படின்னாரு. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி வேவ் லென்த் நமக்கு மேட்ச் ஆச்சு. அது அவரே ரியலைஸ் பண்ணியிருக்காரு. எப்போதுமே ஒரே மாதிரி யோசிக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கிறது, ஒன்றாவே சுற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத நினைவு. ஈவன் பொண்ணை கூட ஒன் சைடாக சைட் அடிச்சுட்டு இருந்தோம். அது அஃபெக்ஷனாக இன்ஃபெக்ஷனான்னு தெரில. பட் ஆனால் அதெல்லாம் நைஸ் மெமரிஸ் இப்போ நினைக்கும் போது. ஸோ லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுன்னு நீ ஒரு டைரெக்ஷனில் நான் ஒரு டைரெக்ஷனில் அப்படியே சுற்றிட்டே இருந்துட்டு இத்தனை வருஷமாக. ஸோ அகெயின் நம்மளை கனெக்ட் பண்ணது இந்த அலுமினி மூட் மூலமாக தான். ஸோ அகெயின் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ண, நம்ம நட்பை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருந்தது.
ஸோ இது வந்து கடைசி வரைக்கும் நான் தொடரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். லைஃப் லாங் ஃபுல்லாகவே நம்ம கூட ஒன்றா இருப்போம். நல்லாவே நடக்கும். என்ஜாய் நட்பு. பை. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. வாழ்க வளமுடன். ஹாய் பங்கு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வர 7ஆம் தேதி பிறந்த நாள் உனக்கு, வாழ்த்துக்கள். என்றைக்கும் வந்து இப்படி சொல்லி நம்ம பேசினது பழக்கம் இல்லை. இருந்தாலும் உன்னோட என்ன சொல்கிறது, ஃப்ரெண்டுக்காண்டி நம்மளுக்காண்டி எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்டு எவ்வளோ வேலையெல்லாம் விட்டுட்டு நண்பர்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த வேடந்தாங்கல் அந்த நிகழ்ச்சியிலேருந்து கூட எவ்வளோ வெறியாக செஞ்ச என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். கூட இருந்தனால நம்மளுக்கு தெரியும். என்னோடய வாழ்த்துக்கள் பங்கு. உன்னை நவாப்போட சொன்னதோட பங்காளின்னு சொல்லியே நம்ம பழகியாச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸில் அந்த 5 ஸ்டார் நம்ம சொல்லுவோம் பார்த்தியா, அந்த 5 ஸ்டார் குரூப்லேயே வந்து என்ன சொல்கிறது, நம்ம 5 பேரும் அப்படி இருந்தோம். ஒரு ஆள் வந்து மிஸ்ஸிங்கு. இதனால் அந்த இடத்துலேருந்து அந்த அருணுங்கிற இடத்துலேருந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி கேட்ச் பண்ணி கூட்டி போகிற நவாப்பு பங்காளிக்கு என்னோடய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய் நவாப், எப்படி மச்சி இருக்க? நல்லா இருக்கியா? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி பர்த்டே விஷ் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது நம்ம இந்தளவுக்கு க்ளோஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் டச் இல்லாமல் அப்படியே எங்கேயாவது பார்த்தா ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிறதோடு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் உடைச்சி நம்ம வேடந்தாங்கல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் திரும்ப நம்ம ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் கொண்டு வந்து வச்சுருக்கு. அதுக்கு ரொம்ப பாடுபட்ட நபர்களில் முதன்மையான நபர் நீன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கேர் எடுத்துக்கிட்டு வேலையை கூட ஒரு துச்சமாக மதிக்காமல் அங்கேருந்து இங்கே வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணேன். ஸோ இதோட சக்ஸஸ் நிறையா உனக்கு தான் சேரணும் சொல்லலாம். ஸோ அதன் மூலமாக நம்ம ஒரு ரொம்ப க்ளோஸாக இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோன்னே சொல்லலாம். இது மேலும் தொடரணும். உன்னோட லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீ நினச்ச மாதிரி லைஃப் எல்லாமே அமைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு எப்பயும் இதே மாதிரி நண்பர்கள் நாங்கள் உனக்கு உறுதுணையாக இருப்போம். நீ எங்களுக்கு சொல்லவே வேணாம், எப்போதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்ப. அது நல்லாவே எங்களுக்கும் தெரியும். ஸோ திரும்ப அகைன் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போடுவோம். ஸோ எப்போ துபாயிலேருந்து வரேன்னு சொல்லி சீக்கிரமே மீட் பண்ணுவோம். இல்லை நாங்கள் எல்லாம் துபாய் வர்றோம், அங்கே ஒரு மீட்டிங் போடுவோம். ஸோ ஹாப்பியாக இரு மச்சான், எல்லாமே ஷேர் பண்ண ஹாப்பியாக இரு. ஒன்ஸ் அகைன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மச்சான். ஹாய் நவாப், இப்போ நீங்கள் ஃபாரினில் இருக்க, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஓகே, உன்னை நேரில் பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவிக்க முடியல. இது வரைக்கும் நான் பழகின பழக்கத்திலே மனசில் தோன்றதை மறைவு இல்லாமல் நச்சின்னு ஒரு வார்த்தையிலையோ இல்லை வந்து புரிகிற மாதிரியோ டக்குன்னு வந்து தெளிவுபடுத்துவேன். ஸோ அந்த வகையில் உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். குறிப்பாக நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நிறையா பேசியாச்சு, பழகியாச்சு. அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இனிமேல் எத்தனை வருஷம் ஆனாலும் அது பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உன்னோட பிறந்தநாளில் நான் கூட இல்லை, அதனால் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக உனக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்க விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் நீ எப்போதைக்கும் மேலும் வளர என்னோடய அன்பான வாழ்த்துக்கள். என் நண்பனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இந்த ரீயூனியன்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லபடியாக சிறப்பாக முடியுது. செகண்ட் ஹாஃபில் இந்த கதாநாயகனுக்கு பிறந்த நாள் வருது. வழக்கம் போல் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க க்ளோஸ் சர்க்கிளில் கேட்குறப்ப வழக்கம் போல் நம்ம 82 நாள் டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக போய் ஒரு வால் கிளாக் வாங்கி கொடுக்குற மாதிரி கடைசியாக கை கிடிக்கிறதுக்கு வந்து நின்னாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணானா, வேண்டாம், கை கிடியாரமோ செவுறு கிடியாரமோ வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம ஒன்று பழைய மாதிரிலாம் இல்லை, இன்றைக்கி ட்ரெண்டுக்கு நம்ம ஒரு கண்டென்ட்டாக போடுவோம் அப்படிங்கிறத நான் சுக்கா சொல்லி விட்டேன். என்னன்னா, கிஃப்ட் வாங்கணும்னா ஆளுக்கு பைசா கேட்பாங்க. இந்த விக்கின்னு ஒரு பையன் சுற்றுவான். திடீர்னு ஜிபேயில் ஷேரிங் போடு, 500 ரூபா காசை போடு, அன்டயத்தில் ஃபோனை போடு அப்படின்னு போட்டு நம்மளை கொலையாக கொள்ளுவான். அவனுக்கு பயந்துக்கிட்டுதான்
பேசாட்டு நம்ம வீடியோவாக போட்டோம்டா இந்த பிரச்சனையே இல்லை பாருங்க, நவாபுக்கும் நல்ல மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணுறோம். எப்படி இருக்க? இங்கே இருக்க என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேப்பா. வாழ்க வளமுடன். பாய். ஹாய் நவாப், ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாகவே உனக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்க? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம வேடந்தாங்கல் கும்பல் சார்பாகவும் அவங்க 5 ஸ்டார் கும்பல் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கே எல்லாமே தெரியும். என்ன எல்லா பர்த்டே நீயே விஷ் பண்ணுவேன். இந்த தடவை சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நாங்களே விஷ் பண்ணிட்டோம். இதுக்கான கொண்ட ஒரு உயர்மட்ட செயற்குழு சில குழுலாம் சேர்ந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பர்த்டே சிறப்பாக கொண்டாடுவோம். மீட் யூ. ஹாய் நண்பா, எப்படி இருக்க? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாய் மச்சி, நல்லா இருக்கியா? நம்ம ரொம்ப வருஷத்தை மிஸ் பண்ணிட்டோம். இந்த வேடந்தாங்களுக்கு அப்புறம் நம்ம சந்தித்து நண்பர்களாக தொடர்ந்து நம்மளோட நட்பை புதுப்பிச்சதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி நண்பனுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்பு நண்பனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்பயும் ஒரு குரல் சொல்லுவேன், அதை இதுன்னு சொல்லுவீங்க. உனக்காக ஒரு குரலும் சொல்லிடலாம். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புங்கிற மாதிரி நட்புக்காக நீ எதையும் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கும். நட்புக்கு ஒன்றுனா உடனே வருவேன். உன்னிட்ட பிடிச்சதே அதான். எதையும் எதிர்பார்க்காம நண்பா அப்படின்னு சொல்லிட்டா போதும். நட்புக்கு உதாரணமே நீ தான். வாழ்த்துக்கள் நட்பா. சீக்கிரம் நம்ம சந்திப்போம். வேடந்தாங்கல் நம்மளை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தது. மீண்டும் ஒரு முறை மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. வாழ்த்துக்கள் பங்கு. நமக்குள்ள உறவு முறைகளே கிடையாது. பங்கு, மச்சி, மாப்பிள்ளை எது சொல்லி அழைச்சாலும் நண்பன்கள்னு ஒரு வட்டத்துக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே எந்த ஒரு உறவு முறையுமே இருக்காது. கடைசியா நம்ம கதாநாயகனை பற்றி சொல்லணும்னா, நட்பு அப்படின்னா அதுக்கு கூகுள் பண்ணிங்கன்னா நவாப்னு தான் வரும். ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு 2 தடவை கால் பண்ணியிருக்கிறாப்புல. எனக்கு நாட் ரீச்சபிள் இருந்ததுன்னா ஒரே காரணத்தினால, என்ன ஃபோன் வச்சுருக்க நீ, புது ஃபோனை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு புது மொபைலை கையில் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாப்புல. அந்த லெவலுக்கு நட்புனா கொஞ்சம் இறங்கி பண்ணக்கூடிய ஆள் அவர். உங்களுக்கு ஏதாவது வீடு வாசல் கட்டணும்டா நட்பு அப்படி ஸ்பேஸ் விட்டு நவாப்புன்னு அடிச்சிங்கன்னா 10 சென்ட் இடம் வாங்கி தந்தாலும் வாங்கி தருவாப்புல. பண்ணக்கூடிய ஆள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை வேடந்தாங்கல் 2024 உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இல்லை மோரக்கட்டையெல்லாம் பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை ஸ்கிப்லாம் பண்ண முடியாது, உடனே ஏதாவது செஞ்சே ஆகணும்டா, உங்களோட கமாண்டுகளை வேடந்தாங்கல் 2024 கழுவி ஊற்றுங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே நவாப். ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ. Oh my God! Today your birthday? Happy birthday to you! Happy birthday to you! ரொம்ப பெருமையா இருக்கு.